ஹலோ சிஸ்டர்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான விஷயம் பற்றி பேச போகிறேங்க. நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்க அப்படின்றப்போ கண்டிப்பாக முதல் பாப்பா அப்படின்றப்போ ஒரு சில அனுபவம்லாம் இருக்காது. ஒரு உங்களுக்கு செகண்ட் பேபி வந்துடுச்சுன்னா ஃபர்ஸ்ட் பேபிக்கு ஒரு சில தவறுகள்லாம் பண்ணியிருப்பீங்க, செகண்ட் பேபிக்கு வந்து திருத்துப்பீங்க இல்லையா? அதுவும் ஃபர்ஸ்ட் ப்ரெக்னென்சியாக இருக்குது, எனக்கு சொல்கிறதுக்கு யாருமே இல்லை, நான் தனியாக இருக்கேன் அப்படின்றவங்க, கணவர் வேலைக்கு போயிடுவார், நான் தனியாக தான் இருப்பேன், இதை செய்யலாமா அதை செய்யலாம்னு நினச்சி நான் ரொம்ப ரொம்ப பயப்படுறேன், என் குழந்தைக்கு ஏதாச்சும் ஆகிடுவோன்னு பயப்படுறேன், நான் வந்து ரொம்ப சேஃபாக இருக்கும்னு நினைக்கிறவங்க யாராக இருந்தாலும் இனி வரும் அடுத்தடுத்த வீடியோக்கு வந்து குழந்தை வந்து கர்ப்பிணி பெண்கள் எப்படி இருக்கணும், என்ன சாப்பிட்ணும், ஒரு மாதம் குழந்தையோட க்ரோத் எவ்வளோ இருக்கும், இது மாதிரி ப்ரெக்னென்சி ரிலேட்டடாக நிறைய வீடியோஸ் வந்து பார்க்க போகிறேன். கண்டிப்பாக அது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்றப்போ நான் ப்ரெக்னென்சிக்கான வீடியோ போடுறேன். நான் வந்து கர்ப்பமாக இருக்கிறப்போ ஒரு சில தவறுகள்லாம் பண்ணியிருப்பேன், அதனால எனக்கு ஒரு சில பிரச்சனைகளை எழுந்திருக்கும். அதனால் நீங்கள் பண்ணக்கூடாது, நீங்கள் உங்கள் குழந்தைகளை ஹெல்த்தியாக பெற்றெடுக்கணுன்றதுக்காக எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் ஷேர் பண்ணுறேங்க. கர்ப்ப காலத்தில் கண்டிப்பாக கர்ப்பமாக இருக்க பெண்கள் செய்யவே கூடாது 6 விஷயங்கள் பற்றி சொல்ல போகிறேன். தப்பி தவறையும் செய்யவே கூடாது. கர்ப்ப காலத்தில் இருக்கிற பெண்கள் மிகவும் கவனமாக இருக்கணும்னு அவசியம். ஏன்னா வழக்கமாகவே பெண்கள் வந்து உடல் நல்லா கவனித்து பத்திரமா வச்சுக்கணும். சில சமயத்தில் நம்ம செய்கிற சின்ன சின்ன விஷயம் கூட குழந்தைக்கு பெரிய பாதிப்பை ஏற்படுத்துங்க. கர்ப்ப காலத்தில் வயிற்றில் இருக்க குழந்தைக்கு எந்தவித பாதிப்பும் நேராமல் அவங்க ரொம்ப பத்திரமா இருக்கணும். அப்படின்றப்போ நம்ம வழக்கமாக செய்கிற விஷயங்களை கூட நம்ம ரொம்ப பார்த்து பத்திரமா பண்ணணும். ஏன்னா குழந்தைக்கு பாதிப்பு ஏற்படக்கூடாது, பிரசவத்தில் சிரமம் ஏற்படக்கூடாது, நார்மல் டெலிவரி ஆகணும். இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்கும் இல்லைங்களா? ஒரு பொண்ணு ப்ரெக்னென்ட் ஆனால் மனசுக்குள்ள 1000 குழப்பம் வந்துடும். வீட்டில் இருக்கவங்க 10 சொல்லுவாங்க, வெளியே இருக்கவங்க ஒரு 10 சொல்லுவாங்க, ஃப்ரெண்டு ஒரு 10 சொல்லும். எந்த 10 செய்யறதுன்றது நமக்கு ஒரு மாதிரி குழப்பம் ஆகிடும். நீங்கள் இது மாதிரிலாம் குழப்பத்தில் இருக்கீங்கன்றப்போ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கிளியர் ஆகிடுவீங்க. ஒவ்வொரு பெண்ணும் கர்ப்பமாக இருக்கிற காலம் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா குழந்தையோட வளர்ச்சி அப்படின்றது தாயோட உடல்நலை பொறுத்தே அமையும். கர்ப்பமாக இருக்கும் 9 மாதங்களும் கவனமாக இருக்கணும். எனவே தான் கர்ப்ப காலத்தில் சில முக்கியமான விஷயங்களை செய்யக்கூடாதுன்னு டாக்டர் சொல்லுவாங்க. சில விஷயம் நீங்கள் தவறாக கடைபிடிக்கும் போது கூட குழந்தையோட வளர்ச்சியில் பாதிப்பு ஏற்படலாம், குறை பிரசவம் ஏற்படலாம். அப்படி நீங்கள் செய்யவே கூடாதுன்னு மிக முக்கியமான ஃபர்ஸ்ட் விஷயம்னா, நீங்கள் சாப்பிட்ற விஷயத்தில் ரொம்ப 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 கவனமாக இருக்கணும். என்னென்ன அப்படின்றப்போ அரைவேக்காடாக இருக்கு இல்லைங்களா? அரைவேக்காடா பாதி குக் பண்ண எந்த ஒரு உணவையும் சாப்பிடவே கூடாது. அதாவது இப்போ நம்ம ஒரு ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்ற ஹோட்டல் போயின்றப்ப அதில் கறிலாம் பார்த்து தான் வெந்திருக்கும். அது அப்புறம் வந்து ஆஃப் பாயிலு, அது மாதிரி மெர்க்குரி அதிகமாக இருக்கிற மீன், இது மாதிரிலாம் வந்து பச்சையாக முட்டை, இது மாதிரிலாம் எடுத்துக்க ப்ரெக்னென்சி டைமில் கூடவே கூடாது. அது மாதிரி ரொம்ப கருகி போயிருக்கிற சாப்பாடு, அதை ரொம்ப டீப் ஃப்ரை பண்ண கறி, இது மாதிரிலாம் எடுத்து ப்ரெக்னென்சி டைமில் எடுத்துக்கவே கூடாது. ரொம்ப அதெல்லாம் கொழுப்பு அதிகமாக இருக்கும், அவ்வளோ ஹெல்த்தியே கிடையாது, குழந்தைக்கு அது பிரச்சனை ஏற்படுத்தும். அதனால் தயவு செஞ்சு நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்கன்றப்ப சாப்பாடு விஷயத்தில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். நிறைய காய்கறிகள், நிறைய தண்ணி குடிக்கணும், நிறைய பழங்கள் எடுத்துக்கணும், நல்ல கொழுப்புகள் எடுத்துக்கணும். சரிங்களா? ரெண்டாவது மிக முக்கியமான விஷயம், நீங்கள் பயங்கரமாக டீ காஃபி லவராக இருப்பீங்க. என்ன டீ காஃபி குடிக்காமல் இருக்கவே முடியாது, எனக்கு அவ்வளோ பிடிக்குன்னா கூட ஒன்ஸ் உங்களோட பாப்பாவோட நல்லதுக்காக ப்ரெக்னென்ட் ஆன உடனே அதை அவாய்ட் பண்ணிடுங்க. ஏன்றதை சொல்கிறேன். காஃபி நேச்சுரலாகவே குடிச்சிங்கன்னா டயோட்ரிக் தன்மை இருக்குங்க, சுறுசுறுப்பு உங்களை தூண்டும். கர்ப்ப காலத்தில் இந்த காஃபிகளை அதிகமாக எடுத்துகிட்டு இருக்கீங்கன்றப்போ ரத்த அழுத்தம் அதிகரிப்பு, இதய துடிப்பு அதிகரிப்பு, நீரிழிவு பிரச்சனை ஏற்படுங்க. அதனால் காஃபி கண்டிப்பாக நீங்கள் எடுத்துக்கவே கூடாது. அதை தவிர காலையில் எழுந்து ஜஸ்ட் ஒரு ஹாட் வாட்டர் குடிக்கிறது அது மாதிரி எடுத்துக்கோங்கன்னா காஃபி டீ மட்டும் மஸ்ட்டு அவாய்ட் பண்ணுங்கள். 3வது விஷயம், நீங்கள் ப்ரெக்னென்சி டைமில் டாக்டர் சொன்ன டேப்லெட்டை தவிர மற்ற எந்த டேப்லெட்டும் நீங்கள் எடுத்துக்கவே கூடாது. நேச்சுரலாக எந்த ஒரு விஷயத்தையும் பண்ணவே கூடாது. இப்போ தலைவலிக்குதுன்னு சொல்லிட்டு ஜஸ்ட்டு ஒரு ஃபார்மசி போயிட்டு ஒரு டேப்லெட், ஒரு வயிறு வலிக்கு ஒரு டேப்லெட், அப்போலாம் கூடவே கூடாது. டாக்டர் அறிவுரை இல்லாமல் எந்த ஒரு மருந்தையும் நீங்கள் எடுத்துக்கிறத அறவே தவிர்க்கணும். ஏன்னா உங்கள் டோஸ், உங்கள் உடம்போட டோஸுக்கு ஏற்ற மாதிரி தான் டேப்லெட் வந்து கொடுப்பாங்க. அது என்ன டேப்லெட்டாக இருந்தாலும் டாக்டரோட அறிவுரை இல்லாமல் எடுத்துக்க கூட ரொம்ப முக்கியமான மஸ்ட் விஷயம். சரிங்களா? ஏன்னா ப்ரெக்னென்சி டைமில் என் சகோதரி இது மாதிரி போட்டு அவங்களுக்கு மயக்கம் வந்துருச்சு, அதனால தான் நான் ஷேர் பண்ணிகிட்டு இருக்கேன். கர்ப்ப காலத்தில் ஒரே இடத்துல தயவுசு நிற்கவே கூடாது, ஒரே இடத்துல ரொம்ப நேரம் உட்காரக்கூடாது, ஒரே இடத்துல படுத்துகிட்டே இருக்கக்கூடாது. ஒரே இடத்துல நின்றுட்டு இருக்கீங்க அப்படின்றப்போ கணுக்கால்லாம் வீங்க ஆரம்பிச்சிடும், நரம்புகள்லாம் வீங்க ஆரம்பிச்சிடும். அதே படுத்துகிட்டே இருக்கீங்கன்றப்போ அதுவும் நல்லது கிடையாது, ஒரு மாதிரி சோம்பல் ஆகிடும், குழந்தை அமைதியாகிடுவாங்க. ஸோ நீங்கள் வந்து கொஞ்சம் மூமெண்ட்லேயே இருக்கணும், கொஞ்சம் நேரம் உட்காரணும், கொஞ்சம் நேரம் படுக்கணும், கொஞ்சம் நேரம் டிவி பார்க்கணும், கொஞ்சம் நேரம் வாக்கிங் போகணும். இந்த மாதிரி விஷயங்களை பண்ணாமல் ஒரே இடத்துல நிற்கிறது, ஒரே இடத்துல இதே மாதிரிலாம் இருக்கக்கூடாது, ஞாபகம் வச்சுக்கோங்க. இது எல்லாமே நம்மளுக்கு ஹெல்தி கிடையாது. சரிங்களா? அதே மாதிரி சேரில் சாஞ்சு உட்காருது, நாற்காலியில் சாஞ்சு உட்காரது இல்லாமல் அப்படிலாம் இல்லாமல் நீங்கள் தரையில் நல்லா சாஞ்சி செவுத்து ஒட்டி பில்லோ போட்டு காலெல்லாம் நீட்டி அது மாதிரி ஃப்ரீயாக உட்காந்தோன்னா குழந்தைக்கு நல்லது, உங்களுக்கும் நல்லது. சரிங்களா? அது மாதிரி தேவையில்லாத விஷயம் தெரிஞ்சுக்கூடாது. போயிட்டு செக்ஷன் வீடியோ போய் பார்க்குறது, நார்மல் டெலிவரி வலி வந்து எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறது, அதெல்லாம் வேண்டாம், அதெல்லாம் பார்க்கவே பார்க்காதீங்க. ஜஸ்ட் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கோங்க.
அவ்வளோதான். அதை பார்த்து ரொம்ப அலசி ஆராய்ஞ்சு மனசு குழப்பத்தை கொண்டு போகக்கூடாது. அது மாதிரி குழப்பத்தை கொண்டு போனீங்கன்னா ஒரு மாதிரி பதட்டமாக ஒரு சில மாதிரி பயமாலாம் இருக்கும். அதெல்லாம் வேண்டாமே. ரொம்ப டீப்பாகவும் எந்த ஒரு விஷயத்தையும் நோண்டி பார்க்காதீங்க. நார்மலாக இருங்க. எல்லாமே நல்லதாக நடக்கும். சரிங்களா? ப்ரெக்னன்சி எல்லாமே எதையுமே ஓவராகவும் தெரிஞ்சிருக்கும். எல்லாமே அளவாக தெரிஞ்சிருந்தால் ரொம்ப சந்தோஷம் தான். அதேமாதிரி நம்ம நார்மல் டெலிவரி ஆகணும் பயங்கரமான எக்ஸசைஸ்லாம் ஒரு சில பேர் பண்ணுவாங்க. அப்படிலாம் கிடையாது. பயங்கரமான எக்ஸசைஸ் பண்ணி பயங்கரமான வீட்டு வேலைகள் பண்ண நார்மல் டெலிவரி ஆகலாம் கிடையாது. பெட் ரெஸ்ட்லேயே படுத்து நார்மல் டெலிவரி ஆனவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. அதே மாதிரி நிறைய பேர் வந்து மன அழுத்தம் வந்து அதிகமாக இருக்கும். இந்த டிவி, இந்த ஃபோட்டோ ஷூட்டு, இந்த டிவியில் ப்ரெக்னென்ட் ஆனவங்க பண்ணுறது, இந்த யூடியூப்பில் பண்ணுறதெல்லாம் பார்த்து ரொம்ப ஒரு சில பேர் பயங்கர ப்ரெஷர் ஆகிடுவாங்க. ஐயோ நம்மளுக்கு அது கிடைக்கவே இல்லை, நம்மளுக்கு அது நடக்கவே இல்லை. அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. அவங்க லைஃப் ஸ்டைலு அவங்க அப்படி இருக்காங்க. நம்ம லைஃப் ஸ்டைலில் தான் நம்மளுக்கு அவங்கள பார்த்து நம்ம குதிக்க முடியாது இல்லைங்களா? அதெல்லாம் தேவையில்லை. உங்களுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ரிலாக்ஸாக பாட்டு கேளுங்க. தேவையில்லாத ஸ்க்ரோல் பண்ணி பார்க்காதீங்க. ஹஸ்பண்ட் நல்லா பார்த்துக்கல, இவர் நல்லா, அப்படிலாம் ஒன்றுமே இல்லை. இப்போ நம்மக்கிட்ட ஒரு ப்ளஸ் விஷயம் இருக்கும். நம்மக்கிட்ட ப்ளஸ் இருக்குன்றது நமக்கு தெரியவே தெரியாது. ஆனால் அவங்க வெளி தோற்றத்தை பார்த்து அவங்க சந்தோஷமாக இருக்காங்க, மகிழ்ச்சியாக இருக்காங்க, நம்மளுக்கு ஒன்றுமே சொல்லிட்டு நம்ம நினச்சிப்போம். அப்போலாம் ஒன்றும் கிடையாது. எல்லாருமே ஒரே மாதிரி தான் இருப்பாங்க. அவங்க வந்து காட்டிக்க மாட்டாங்க, நம்ம காட்டிக்கிறோம். நம்மளுடைய பிரச்சனை நம்மளுக்கு தெரியும், அவங்களுடைய பிரச்சனை நம்மளுக்கு தெரியாது. அதனால ரொம்ப போட்டு குழப்பிக்கிறது, டிப்ரெஷன் ஆகுறது, டென்ஷன் ஆகுறது, எதுக்கேற்றாலும் ஆயிடுது. இந்த ப்ரெக்னன்சின்றது திரும்பி வராத ஒரு காலகட்டங்க. இப்போ எனக்கு 2 குழந்தை பிறந்திருக்கு. என் பசங்களும் ஒரு ஸ்டேஜ் வளர்ந்துட்டு வந்துட்டே இருக்காங்க. என் சின்ன பையன் வந்து நைட்டில் தூங்க விட மாட்டான். 360 டிகிரியில் வந்து நைட்டில் பெட்டில் ரவுண்ட் அடிச்சுட்டே இருப்பான். என் கணவர் வந்து சொல்லுவார், ஐயோ என்னால் தூங்கவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டமாக பேசுவார். நான் அதுக்கு என்ன சொல்லுவேன் அப்படின்றப்போ, இந்த டைமில் தான் அவனால் அப்படி பண்ண முடியும். இன்னும் கொஞ்சம் பெருசானா அவன் நம்ம கூட படுக்க கூட மாட்டான். நம்ம கூட வந்து அது மாதிரி மாறிடும் இல்லையா? அந்தந்த ஸ்டேஜ் அந்த டைமில் என்ஜாய் பண்ணிக்கணும். திருப்பி உங்கள் பாப்பா உங்கள் கருப்பையில் வருவாங்களா? திருப்பி உங்கள் பாப்பாவை வந்து அந்த மாதிரி பார்க்க முடியுமா? ஸோ அந்த டைமில் உங்களுக்கு அந்த டைம் என்ஜாய் பண்ணிக்கோங்க. ஃப்யூச்சர் என்னச்சோ அதெல்லாம் வேண்டாம். இந்த டைம் குழந்தைய நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கணும், தண்ணி குடிக்கணும், ஃப்ரூட்ஸ் சாப்பிடணும், டேப்லெட் எடுத்துக்கணும். கரெக்டாக அவ்வளோதான். நீங்கள் உங்களோட டியூட்டியே இவ்வளோ தான். வேறு எதுவுமே கிடையாது. கணவர் பார்த்து நீங்கள் ஒரு அம்மா ஆகிட்டீங்க. நீங்கள் தான் உங்கள் குழந்தைய பார்த்துக்கிற அளவு மெச்சூரிட்டி, நீங்கள் குழந்தைய பார்த்துக்கிற அளவு ஸ்ட்ரென்த் இருக்கிறதால கடவுள் அந்த குழந்தைய உங்ககிட்ட கொடுத்துருக்கு. உங்களை நீங்கள் பார்த்துக்கணும். ஏன் கணவர் பார்த்துக்கணும்? அவருக்கு எவ்வளோ வேலை இருக்கலாம், என்ன அதெல்லாம் தேவை. நீங்கள் உங்கள் குழந்தைய பார்த்துக்கோங்க. குழந்தை கூட பேசினே இருங்க, குழந்தை கூட ஜாலியாக இருங்க. அவங்களுக்கு 5 மாதத்துலேருந்தே எல்லாம் புரிய ஆரம்பிக்கும், எல்லாம் தெரிய ஆரம்பிக்கும். மிராக்கள் நினைப்பீங்க. நான் பாப்பாவுக்கு வந்து ஃபஸ்ட்டுலேருந்தே வந்து வயிற்றில் நான் பேச ஆரம்பித்தேன். 5 மாதத்துலேருந்து டெலிவரி ஆகிற வரையும் ஒரு பேரை வச்சு கூப்பிட ஆரம்பித்தேன். அந்த பேர் சொன்னேன். பாப்பா வயிற்றில் இருக்கிறப்பே கிக் பண்ணுவாங்க. ஒரு சில பாட்டு கேட்டால் கிக் பண்ணுவாங்க. அது நிறைய பேருக்கு நம்புவீங்களா மாட்டீங்களா உங்களுக்கு தெரியாது. ஆனால் டெலிவரி ஆன உடனே பாப்பா என் கையில் கொடுக்குறப்போ, அந்த பேர் சொல்லி குழந்தை கொடுக்குறப்போ குழந்தை என்னை பார்த்தாங்க. பிறந்த குழந்தை வந்து பார்க்க தெரியாது, கொஞ்சம் நாளைக்கு வந்து அவங்களுக்கு எதுவுமே தெரியாதுலாம் சொல்லுவாங்க. அப்போலாம் ஒன்றும் கிடையாது. குழந்தைங்களுக்கு எல்லாமே தெரியும், எல்லாமே புரியும். நீங்கள் அழுவாங்க உள்ள, நீங்கள் சந்தோஷமாக அவங்க சந்தோஷமாக இருந்தீங்கன்னா சந்தோஷமாக இருப்பாங்க. இப்போ நம்ம ஒரு அம்மா ஆகிட்ட அப்புறம் நம்ம ஒரு சாக்ரிஃபைஸ் இருக்கும். நம்ம அம்மாங்க எப்படி இருந்தாங்க? நம்மளுக்காக இருந்தாங்க, நம்ம குழந்தைக்காக இருக்கணும். அதை விட்டுட்டு என் ஹஸ்பண்ட் பார்த்துக்கல, எனக்கு கேட்குறத செய்ய மாட்டேறது அப்படிலாம் வேண்டவே வேணாம். உங்களை பார்த்துக்கிறது நீங்கள் இருக்கீங்க. இந்த உலகத்தில் எத்தனையோ பேருக்கு டெலிவரி குழந்தை பிறக்கிறது கொடுத்துருக்கலாம். ஆனால் கடவுள் நம்மகிட்ட கொடுத்துருக்க. நம்ம ஒரு அம்மான்றதுல வந்து இப்போ நீங்கள் ப்ரெக்னென்ட் ஆகிட்டாவே நீங்கள் ஒரு அம்மா. குழந்தைய பற்றி மட்டும் தான் யோசிங்க. உங்களை பற்றி செல்ஃபிஷாக எதையும் யோசிக்கவே கூடாது. உங்களை பற்றி யோசிங்க, ஹெல்த்தியாக சாப்பிடுங்க, ஜாலியாக இருங்க, ஸ்மூத்தான லைஃப் ஸ்மூத்தாக கொண்டு போங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு கொண்டு போகணும்னு ஒரு அவசியம் இல்லை. கடவுள்கிட்ட வேண்டிக்கோங்க, குழந்தை நல்லபடியாக பிறக்கணும், நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கணும், நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும், நீங்கள் எந்த ஒரு குறையும் நல்லபடியாக ஹெல்த்தியாக குழந்தை பெற்றிருக்கணும்னு சொல்லிட்டு நான் ப்ரேயர் பண்ணிக்கிறேங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச். பாய்.